ஐயனார் துணை அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சோழன் வந்து ஒரு பொய்யை வந்து நிலா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சேரன் வந்து ஆர்கிடெக்டாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை வந்து சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ நாள் வந்து பொய் வந்து அப்படியே தான் இருந்துச்சு. சேரன் வந்து இதுக்கு மேலே இந்த பொய் நிலைக்கக்கூடாது, அந்த பொண்ணு பாவம், நம்ம வந்து ஆர்கிடெக்டாக வேலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா, சேரன் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நான் ஆர்கிடெக்ட்லாம் கிடையாது, ஆனால் சோழன் ஒரு பொய் சொல்லிட்டான், அதுக்குன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே நடிக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லவும் நிலாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே சோழன்கிட்ட போய் எதுக்காக இப்படி ஒரு பொய்யை வந்து சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சோழனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இல்லை, நான் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த மாதிரி சொல்லிட்டேன், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நிலா பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆகவே இல்லை. என்கிட்ட பேசவே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் சோழனோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.